கைஸ், அவெஞ்சர்ஸ் 5 படம் இருக்குல்ல, அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆன்லைனில் பல ரூமர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணால் வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்ரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னங்க டெவலப் பார்த்துடலாம். வீடியோக்களை பொறுத்தளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சி பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் 5க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற இந்த மேட்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஜூன் மாதம் வேலையை ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கூட சீக்கிரம் இந்த படத்தோட டைட்டில் மாறிச்சுன்னா அந்த டைட்டில் என்ன, அதை தாண்டி இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுவா அப்படின்ட்டு பல மேட்டர் தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து இந்த படத்தோட டைரக்டர் யாருன்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. டெட்லைன் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அபிஷியலான மேட்டர் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து இந்த படத்தை ஷான் லெவி டைரக்ட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷான் லெவி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான். அதாவது நம்ம டெட்பூல் வந்து இப்போ வரையும் MCUவில் சேரவே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக தான் டெட்பூல் வந்து வேற யூனிவர்ஸ்லேருந்து MCUவில் சேர்கிற மாதிரி காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா டெட்பூல் அவங்க MCUவில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு வந்து ஷான் லெவி இந்த படத்தில் மல்டிவர்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு மார்வலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மார்வலுக்கு இருக்க ஒரே ஒரு படம் இந்த டெட்பூல் 3 தான். இந்த டெட்பூல் 3 மேலே மார்வல் நம்பிக்கையை அதிகமாக வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி பல பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து மார்வலுக்கு ஒரு சரியான கம்பேக் படமாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஷான் லெவி தான். அவர் டைரக்ட் பண்ண நிறைய படங்கள் வந்து சூப்பராகவே இருந்திருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா மார்வல் இப்போதைக்கு வந்து அவங்களோட அவெஞ்சர்ஸ் 5க்கு ஷான் லெவியை ஒரு டாப் சாய்ஸாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்ரை டெட்லைன் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மைக்கேல் வால்டன் அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதுகிறாரு. அவரோட ஸ்கிரிப்ட் வேலையை பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார் போல். இப்போதைக்கு அவர் எழுதியிருக்க லேட்டஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து ஷான் லெவிக்கே கொடுத்துருக்காங்க. ஷான் லெவி பார்த்தீங்கன்னா அதை வாங்கியிருக்காரு. இப்போதையும் பார்த்தீங்கன்னா அவர் ஓகே அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்ல அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 5 டைரக்டர். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் டைமில் மார்வல் வந்து மற்ற டேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேலை ஓகே சொன்னார்னா இவரே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா வேற ஒரு டேரக்டரை வச்சு அவங்க அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஷான் லெவி ஒரு டாப் சாய்ஸில் இருக்காரு, அவ்வளோதான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்தது. மார்வலோட மல்டிவர்ஸாக ஆரம்பித்து அவங்க ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ண ஒரு மல்டிவர்ஸ் மூவினா அது வந்து இந்த படம் தான். அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக சாம் ரெய்மி தான் கேங் சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாம் ரெய்மி எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டின் டேனியல் கிட்டன் அப்படிங்கிற இந்த ஒரு ஷாங்சி படத்தை டைரக்டர் இருக்கார்ல, அவர் டைரக்ட் பண்ணுவார்னு சொன்னாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணல அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து ஷான் லெவி தான் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இதாச்சும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பக்கவாக இருக்கும். என்னை பற்றி பார்த்தீங்கன்னா ஷான் லெவி அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.